இந்த ஹமாஸ் விஸ்ரேஸ் இஸ்ரேல் இந்த காசா போர் ஒரு முடிவுக்கு வரதுக்காக ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு கடந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 20 கண்டிஷன் கொண்ட ஒரு அக்ரிமெண்ட்டை வந்துட்டு நிறுவிந்தார். ஸோ அதை வந்துட்டு இஸ்ரேலும் ஒத்துக்கணும், ஹமாஸும் ஒத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 72 மணி நேரம் தான் கெடு உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் அந்த ஒரு அக்ரிமெண்ட் பாஸ் செய்யப்பட்டது. ஸோ இதை வந்துட்டு உடனே இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. சரிங்க, இந்த 20 கண்டிஷனை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற அந்த 20 கண்டிஷனில் முக்கியமாக வந்துட்டு இந்த காசா வார் இத்தோட நிப்பாட்டணும். இஸ்ரேலில் இருக்கிறவங்க காசாக்குள்ளே எப்பயுமே வரக்கூடாது. அது மிலிட்ரியாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், நான் வீடு இங்கே வாங்குறேன், வீடு இங்கே நான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் யாருமே காசாக்கு வரக்கூடாது. அதே போல் காசா மக்கள் யாருமே இஸ்ரேலுக்கு போயிட்டு தங்குறதோ வேலை செய்யறதோ கூடாது. அதே போல் அல் அக்ஸா மசூதி வந்துட்டு கம்ப்ளீட்டடாக முஸ்லீம்கான ஒரு மசூதி தான். இது முஸ்லீம்கான ஒரு வழிபாடுகள் எப்பயும் போல நடக்கும். இதில் வந்துட்டு இஸ்ரேல் குறுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அந்த 20 கண்டிஷன் இருந்தது. இந்த 20 கண்டிஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த 20 கண்டிஷன், ட்ரம்போட 20 கண்டிஷனை நான் கம்ப்ளீட் வீடியோவாக போட்டிருப்போம். ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டி தான் இந்த ஒரு வீடியோ இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ முதல் விஷயம், அந்த 72 மணி நேரம் ட்ரம்ப் வந்துட்டு கெடு கொடுத்துருந்தார் இல்லையா இஸ்ரேலுக்கும் அதே போல் ஹமாஸுக்கும், இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் கையெழுத்து போடுறீங்களா இல்லையாடா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ இஸ்ரேல் வந்துட்டு சரி ஓகேங்க, நீங்கள் கொடுத்த அந்த 20 கண்டிஷன், அந்த பீஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அக்ரிமெண்ட் மேலே நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலோட பிரசிடென்ட்டாக இருக்கிற நெத்தன்யாஹூ வந்துட்டு ஓகேன்ட்டார். அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா அடுத்த நாளே ஹமாஸும் வந்துட்டு ஓகேங்க இதுக்கு நாங்களும் ஒத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்துட்டு நெத்தன்யாஹூ பயங்கர ஷாக்கு. என்னன்னா வந்துட்டு ட்ரம்ப் சொல்றது எப்போதையும் ஹமாஸ் வந்துட்டு நம்ப மாட்டாங்க, அதே போல வந்துட்டு அவங்க சொல்றதுமே கேட்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு கணக்கு இருந்தது நெத்தன்யாஹூக்கு. ஸோ இதை ஒரு அடிப்படையில் தான் இஸ்ரேல் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பீஸ் பிளான்ல வந்துட்டு அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ திடீர்னு ஹமாஸ் இது ஒத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா எங்க வந்து இந்த காசா போர் ஒரு முடிவுக்கு வந்துருமோன்னு சொல்லி நெத்தன்யாஹூ பயப்பட ஆரம்பிச்சார். ஸோ இப்போ இந்த ஹமாஸ் வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ற அந்த 20 கண்டிஷனுமே ஓகே, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இதை பற்றி நான் கொஞ்சம் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமா போட்டாங்க. ஸோ இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்றப்போ பட்சத்தில் சரி அப்படி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றப்போ பார்க்கும்போது அந்த 20 கண்டிஷனில் சொல்லப்பட்ட அந்த காசா, அதாவது பாலஸ்டைன் முழுக்க வந்துட்டு கவர்னிங் மெக்கானிசம் மூலியமாக தான் வந்துட்டு செயல்படும். ஸோ இதுக்கு வந்துட்டு யார் பொறுப்பு அப்படின்றப்போ பார்க்கும்போது வேறு யாரும் இல்லை, ட்ரம்போட மருமகன். ஸோ அவர் வந்துட்டு இந்த பீஸ் பிளானுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்துட்டு உருவாக்குறதுக்கு ஒரு பின்பலமாக இருந்தவர். ஸோ அவரே வந்துட்டு இந்த பாலஸ்டைனை வந்துட்டு இந்த கவர்னிங் மெக்கானிசம் மூலியமாக செயல்படுத்தணுன்றது அவரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா ஸோ அவருக்கு கீழே பாலஸ்டைன் செயல்படுது அப்படின்றப்போ லிட்ரலி அமெரிக்கா கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி தான் அது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதை பற்றி தான் ஹமாஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமா அடுத்தது டக்குன்னு இஸ்ரேல் என்ன ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா, பாலஸ்டைனில் இருக்கிற சவுத் சைடில் வந்துட்டு திரும்பியும் அவங்களோட வாரை வந்துட்டு நடத்த ஆரம்பித்தாங்க, வெடிகுண்டா போட ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு சம்பவத்தில் கிட்டத்தட்ட 18 பேர் மறுபடியும் இறந்தாங்க. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்ததும் அங்கே இருக்கிற பாலஸ்டைன் மக்களே, அங்கே இருக்கிற ஹமாஸில் இருக்கிறவங்களே வந்துட்டு ட்ரம்ப் சொன்னபடி அந்த 20 கண்டிஷனில் காசா வார் அப்படின்றது முடிவுக்கு கொண்டு வரணும், கம்ப்ளீட் சீஸ் ஃபயர் ஆகணும் அப்படின்றது தானே முதல் பாயிண்ட்டு. ஆனால் இப்போ இஸ்ரேல் வந்துட்டு எதுக்கு திரும்பியும் தாக்கி இருக்கு? அப்போ இஸ்ரேல் வந்துட்டு அமைதியை விரும்பலையா, அதுக்கு பதிலாக அவங்க போறதான் விரும்புகிறாங்களா அப்படின்றது இப்போ பாலஸ்டைன் மக்களுமே கேள்வி கேட்குறாங்க, ஹமாஸ்ல இருக்கிறவங்களும் இது கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் எப்படி வந்துட்டு இந்த ஒரு கண்டிஷனை நம்பி நாங்கள் கையெழுத்து போட்டு இந்த ஒரு போரை முடிக்கிறதுன்னு சொல்லி ஹமாஸோட ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ இவங்க 2 பேருமே, அதாவது பாதிக்கப்பட்ட பாலஸ்டைன் மக்களும் ஹமாஸுமே வந்துட்டு இந்த கேள்வி கேட்குறாங்களா, இந்த ஒரு பீஸ் பிளானை இதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட ட்ரம்ப் டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்னா கிட்டத்தட்ட 7 அரேபியன் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்துட்டு கத்தார் அடங்கும், டர்க்கி அடங்கும், சவுதி அரேபியா அடங்கும், அதுக்கப்புறமே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இவங்க எல்லாருமே அடங்கும். இந்த மாதிரி 7 கண்ட்ரி, இந்த முஸ்லீம் கண்ட்ரிகள், அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் இது ஹமாஸ் கிட்டையும் இஸ்ரேல் கிட்டையுமே கொடுக்கப்படுது. ஸோ இப்போ இஸ்ரேல் திடீர்னு இந்த மாதிரி தாக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த 7 அரபு கண்ட்ரிகளுமே ட்ரம்பை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா ஓம் பேச்சை அவன் கேட்க மாட்டான், ஓம் பேச்சை மீறியே, உன் அக்ரிமெண்ட் மீறியே திரும்பி பாலஸ்டைன் மேலே வந்துட்டு அவன் குண்டு வீசிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த 20 கண்டிஷன் கொண்ட இந்த அக்ரிமெண்ட்டுக்கு என்னதான் மதிப்பு அப்படின்னு சொல்லி இப்போ 7 கண்ட்ரியும் ட்ரம்பை பற்றி கேட்குற ஒரு சூழ்நிலை ஆச்சு. ஸோ இப்போ ட்ரம்புக்கு என்ன விஷயம்னா, இந்த இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்ற ஒரு பேரில் பயங்கரமாக இடம் கொடுத்து இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நெத்தன்யாஹூ ட்ரம்பை பேச்சு மீறி செயல்படுற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ பார்க்க முடியுது. ஸோ இதனால ட்ரம்ப் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விரக்தியில் இருக்காரு. இவன் என்ன நம்ம சொல்ற பேச்சே கேட்க மாட்டானே, கை கூடி வரும்போது ஹமாஸும் ஒத்துக்கிட்டான், நெத்தன்யாஹூ நீயும் ஒத்துக்கிட்ட, இந்த பீஸ்ஃபுல்லான இந்த ஒரு அக்ரிமெண்ட்ல நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா நான் நோபல் பிரைஸ் வாங்கிடலாம் அப்படின்றது கனவு கண்டேன். ஆனால் நெத்தன்யாஹூ இருக்கிற வரைக்கும் நமக்கு நோபல் பிரைஸே கிடைக்காது போல இருக்குன்னு சொல்லி ட்ரம்புக்கு அது ஒரு வருத்தமாக இருக்கு.
இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு செம்ம காண்டில் நெத்தன்யாஹு மேலே இருக்காரு. நம்ம பாட்டுன்னு மாங்கன்னு அந்த 20 கண்டிஷனை எழுதி அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டு பீஸ் பிளான் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்ன்ற ஒரு பேரை வச்சு அந்த அக்ரிமெண்ட்டை வந்துட்டு 7 அரேபிய நாடுகள் கிட்ட பேசி அதுக்கப்புறமா ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஹமாஸும் ஒத்துக்கிட்டான். இப்போ நீயும் இதுக்கு முன்னாடி ஒத்துக்கின விஷயத்தை இப்போ எதுக்கு அதை மீற அப்படின்னு சொல்லி பயங்கர காண்டில் வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்காங்க. இந்த ஒரு பீஸ் பிளான் அக்ரிமெண்ட் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ட்ரம்ப்புக்கு 2 வகையில் நல்லது நடக்கும். ஒன்று வந்துட்டு அவருக்கு நோபல் பிரைஸ், ரெண்டாவது வந்துட்டு அவரோட மருமகன் வந்துட்டு அந்த பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு இடத்துல இந்த கவர்னிங் மெக்கானிசத்தோட ஒரு ஹெட்டா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ட்ரம்ப்புக்கும் அதே போல அவரோட மருமகனுக்கும் ஒரு டபுள் தமாக்கான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ இதுக்காக தான் மனுஷன் மாங்கன்னு அந்த 20 கண்டிஷனை யோசிச்சு எழுதியிருக்காரு. பட் அது எல்லாத்துக்குமே இப்போ இஸ்ரேல் வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிச்சு. இஸ்ரேல் கிட்ட கேட்கும்போது இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்றப்போ இந்த ஒரு பீஸ் பிளான்ல முதல் கண்டிஷனே இந்த ஒரு சீஸ் ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் பட் அது எந்த அளவுக்கு வந்துட்டு ஹமாஸ் கடைப்பிடிப்பாங்க அப்படின்றது தெரியாது. இன்கேஸ் அவங்க ஏதாச்சும் எங்க நாட்டு மேல தாக்குதல் பண்ணாங்கன்னா அதுக்கு பாதிக்கப்படுறது எங்க மக்கள் தான். ஸோ எப்படி இருந்தாலும் அந்த ஹமாஸ் அப்படின்றத சொல்றவங்க வந்துட்டு இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ இதனால தான் சவுத்தில் வந்துட்டு ஹமாஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுனால நாங்கள் அங்கே தாக்குதலாக பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் இந்த ஒரு விஷயம் இது வந்துட்டு ரெகுலராக சொல்ற ஒரு விஷயம் தான். எங்க அவர் அட்டாக் பண்ணணும், ஈரான்ல அட்டாக் பண்ணாரு. ஈரான்ல அட்டாக் பண்ணும்போது என்ன சொன்னா எங்களுக்கு அங்கே நியூக்ளியர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றது தெரிஞ்சது. அது எங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய த்ரெட்ன்றதுனால தான் நாங்கள் அழிச்சோம் அப்படின்றது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருட்டு தான் எப்பயுமே உருட்டிக்கிட்டே இருப்பாப்புல நெத்தன்யாஹு. எங்களுக்கு ஆபத்து அப்படின்றது இருக்கிறதுனால தான் நாங்கள் அதை அடித்தோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவார். ஸோ அப்படிதான் இது இப்பவும் சொல்லியிருக்காரு. ஸோ இதோட தொடர்ச்சியா இப்போ அடுத்தது ட்ரம்ப் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல. இப்போ இந்த ஒரு 7 அரேபிய நாடுகள் எல்லாருமே ஒத்துழைச்சு இது கூட ஜெர்மனியும் இந்த 20 கண்டிஷன் கொண்ட பீஸ் பிளான் அப்படின்ற அக்ரிமெண்ட் நல்லா இருக்கு, ஜெர்மனியும் வந்துட்டு நீங்க இதை ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெர்மனி சைட்ல இருந்துமே இது சப்போர்ட் கிடைச்சது. ஸோ இத்தனை நாடுகள் கொண்ட ஒரு சப்போர்ட் கொண்ட இந்த ஒரு பீஸ் பிளான் அக்ரிமெண்ட் இப்போ யூஸ் இல்லாம யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சா அப்படின்றது இப்போ ஏகப்பட்ட பேர் கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ வச்சு ட்ரம்ப் வந்துட்டு நெத்தன்யாஹு கண்டிப்பாரா அப்படி இல்லைன்னா இஸ்ரேலுக்கு வந்துட்டு கொடுக்கப்படுற சப்போர்ட் டோட்டலாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவாருன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் இப்போ இந்த பீஸ் பிளான் அப்படின்ற ஒரு பேரில் காசாவோட வார் ஒரு கட்டத்துக்கு மேலே நிற்க போகுது அப்படின்றது எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம். பட் இப்போ அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்காம இஸ்ரேல் வந்துட்டு அது கமா போட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. பட் இஸ்ரேல் நினைச்சா ஹமாஸே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் நினைச்சா இந்த போரை நிப்பாட்ட முடியும். ஆனால் அவர் வந்துட்டு திரும்பியும் இதை கண்டினியூ பண்ணுறாருன்னா அப்போ இஸ்ரேலுக்கு தேவை அமைதி கிடையாது, வார் தான், போர் தான் தேவை அப்படின்றது நினைக்கிறேன். ஏன்னா நெத்தன்யாஹு மட்டும்தான் இந்த போர் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடவே இருக்காரு. இஸ்ரேலில் வாழ்ற மக்களுக்கே இந்த போர் நிப்பாட்டணும், காசா மக்கள் பாவம் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாஹு வீட்டுக்கு முன்னாடியும் அதே போல இஸ்ரேலோட கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடியும் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் ப்ரொடெஸ்ட் இன்னும் வரைக்கும் கூட அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காசாவோட வாரை நிப்பாட்டுங்க, அங்க இருக்கிற மக்கள் பாவம் சொல்லி இஸ்ரேல் மக்களே சப்போர்ட் பண்றாங்க காசா மக்களுக்கு. ஆனா நெத்தன்யாஹு மட்டும்தான் இல்லை அவங்கள கருக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு தெரியறாப்புல. இது எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்றது தெரியல. இதான் கரண்ட் அப்டேட்டா இருக்கிற காசா அண்ட் இஸ்ரேல் வாரோட மொத்த இன்ஃபர்மேஷனும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இப்போ காசால என்னதான் கரண்ட் சிச்சுவேஷன் போர் ஏதாவது நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்றது பேசிக்கிட்டு இருக்காங்களே அதை பற்றி என்ன அப்படின்றது யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை முதல்ல ஷேர் பண்ணுங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பல இன்ஃபர்மேஷன் அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அப்படின்றது பண்ணுங்க. ஏகப்பட்ட பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் நிறைய பேர் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட் தான் அது மிகப்பெரிய ஒரு சப்ஸ்கிரைபாக எனக்கு அமையும். ஸோ உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிங்க. உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லிக்கங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். Until then, bye bye. AB.